Hello friends, எல்லாருக்கும் வணக்கம் and welcome back to my another video. இந்த சேனல் பேர் மெட்ராஸ் மோம் ஆன் டியூட்டி. என்னோட பேர் சோனியா ஸ்ரீ. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்னைக்கு வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ, ஸ்பெஷலி பாத்தீங்கன்னா பெண்களுக்கான வீடியோ வந்து எடுத்துட்டு வந்திருக்கேன். ஸோ இந்த vlogல நான் என்ன பண்ண போறேன் அப்படின்னா, நம்மள வந்து நம்ம எப்படி பாதுகாத்துக்கலாம் அப்படின்னு வந்து நிறைய டிப்ஸ் வந்து கொடுக்க போறேன். அதான் அதாவது எஸ்பெஷலி இல்லை நம்மளோட பீரியட்ஸ் டயத்தில் இட்ஸ் அ வெரி ஸ்பெஷல் டேங்க, ஸ்பெஷல் டேஸ். ஏன்னா எவ்வளோ நாட்கள் வந்து இருக்கு. ஸோ அந்த ஸ்பெஷல் டேஸில் நம்ம வந்து என்னென்னலாம் செய்யலாம். நம்மளோட மூட் ஸ்விங்ஸ் வந்து அதிகமாக இருக்கும். ஏன்னா அந்த ஹார்மோனல் சேஞ்சஸ்னால உங்களுக்கு வந்து எரிச்சல் வரும், கோபம் வரும். ஸோ வீட்டில் இருக்கிறவங்க, வீட்டில் வந்து ஒரு பெண்மணிக்கு வந்து பீரியட்ஸ் போயிட்டு இருக்கு அப்படின்னா அவங்க சொல்றத பெருசா மனசுல வந்து எடுத்துக்காதீங்க, உங்க ஈகோக்கு வந்து எடுத்துக்காதீங்க. ஓகேவா? சரி, அவங்களுக்கு ஹார்மோனல் சேஞ்சஸ் வந்து நடந்துட்டு இருக்கு, அதை நீங்க புரிஞ்சுக்கணும். சயின்ஸே சொல்லுது இந்த டயத்துல ஹார்மோனல் சேஞ்சஸ்னால மூட் ஸ்விங்ஸ் நிறைய இருக்கும் அப்படின்னு. ரெண்டாவது, அதை கொஞ்சம் என்ஜாயபிளா செய்யறதுக்கு நம்ம என்னென்ன பண்ணலாம். ஸோ இந்த நாட்கள்ல பாத்தீங்கன்னா எல்லாருக்கும் ஒரே மாதிரியான எனர்ஜி வந்து கிடையாதுங்க. ஓகேவா? சில பேர் வந்து ரொம்ப லோ எனர்ஜியா வந்து ஃபீல் பண்ணுவாங்க, சில பேருக்கு வந்து டிசென்ட்ரி ஆயிட்டு இருக்கும், சில பேருக்கு வாமிட்டிங் வந்து வரும், சில பேருக்கு ஹை ஃப்ளோ வந்து இருக்கும், சில பேருக்கு மீடியமா இருக்கும். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து உங்களுக்கு ரொம்ப இரிட்டேட்டிங்கா இருக்கு, ரொம்ப லோ எனர்ஜியா இருக்கு அப்படின்னா முதல்ல நம்ம என்ன பண்ணணும், வீட்லயும் சரி ஆஃபீஸ்லயும் சரி கொஞ்சம் விஷயத்த வந்து இக்னோர் பண்ண வந்து கத்துக்கணுங்க. வீட்டுல வந்து நீங்க வந்து ஸ்பிக் அண்ட் ஸ்பேனா வச்சுப்பீங்க, இல்ல ரொம்ப பர்ஃபெக்டா வேலை பாக்குறீங்க அப்படின்னா அப்போ அந்த டயத்துல வந்து ரொம்ப பெர்ஃபெக்ஷன்லாம் எதிர்பார்க்காதீங்க, கொஞ்சம் இக்னோர் பண்ணிடுங்க. குழந்தைங்க போட்டதை போட்டபடி போடுறாங்களா, நீங்களும் அதை அப்படியே பார்த்துட்டு பார்க்காத மாதிரி வந்து போயிடுங்க. ஓகே? ஸோ அந்த டயத்துல ரொம்ப உங்களை ஸ்ட்ரெஸ் பண்ணிக்காதீங்க. ரெண்டாவது என்ன அப்படின்னா, நீங்க வந்து என்ன மாதிரியான வேலைகள் வந்து இந்த டயத்துல செய்யலாம் அப்படின்னா, ரொம்ப கம்மியா வேலை வந்து எடுத்துக்கோங்க. லைக் கிச்சனுக்கு போறீங்க அப்படின்னா ஏதாவது ரீஃபில் வந்து செய்யறது, அது வந்து நம்ம ஈஸியான வேலை தானே. இன்ஃபேக்ட் எனக்கு ரொம்ப பிடிக்கும் ரீஃபில் வந்து செய்யும் போது. ஒரு விஷயம் ஆயிடுச்சு, அரிசி பருப்பு இதெல்லாம் ரீஃபில் பண்ணுறதுக்கு எனக்கு ரொம்ப பிடிக்கும். அது வந்து செய்யலாம் கிச்சன்ல. ரொம்ப மேஜரான கிளீனிங்கு, டஸ்டிங்கு அதெல்லாம் வந்து வச்சுக்காதீங்க. ஓகே? சில வேலைகள் பார்த்தீங்கன்னா நம்மளால வந்து இக்னோரே வந்து செய்ய முடியாது, நமக்கு உடம்பே சரியில்லைனா கூட செஞ்சுதான் ஆகணும். அந்த மாதிரி என்ன வேலை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பெட்டு வந்து செய்யுது. காலம்புரை எழுந்த உடனே பார்த்தீங்கன்னா இட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட். நம்மளோட பெட்டை வந்து நம்ம சரியா போட்டுட்டோம்னு வச்சுக்கோங்களேன், நம்ம வந்து வி ஒன்ட் ஃபீல் லைக் ஸ்லீப்பிங். ஓகேவா? அப்போ நம்ம வந்து லேசியா வந்து ஃபீல் பண்ண மாட்டோம். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், நான் ஆல்ரெடி வந்து சொன்ன மாதிரி பீரியட்ஸ் டயத்தில் வந்து ஒரு பெண் ஒரு விஷயத்த வந்து ஃபீல் பண்ணுவாங்க. ஸோ மீடியம் ஃப்ளோ தான் உங்களுக்கு இருக்கு அப்படின்னா நான் சொல்றேன், இது வந்து உங்களுக்கு ரொம்ப ரொம்ப கரெக்டாக இருக்கும். ஸோ எவர்டீனோட பீரியட் கேர் இது பார்த்தீங்கன்னா மீடியம் ஃப்ளோ உடையவங்களுக்கு. இதில் வந்து என்ன எனக்கு ரொம்ப பிடிச்சது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதோட டாப் லேயர் வந்து நல்ல சாஃப்டாக இருக்கு அண்ட் காட்டன். ஓகே? ஸோ உங்களுக்கு வந்து எந்த விதமான அலர்ஜி எதுவுமே ஆகாது, அண்ட் எந்த ஆர்டரும் வந்து இருக்காது. ஓகே? அண்ட் பின்னாடி பேக் பார்த்தீங்கன்னா ரொம்ப வைடாக இருக்கு. ஃபிளாப் வந்து நீங்க பார்க்கலாம், லைக் ரொம்ப வைடா இருக்கிறதுனால நீங்க படுத்து தூங்கும் போது கூட உங்களுக்கு வந்து எந்த லீக்கேஜ் இது கரைப்படுறது இதெல்லாம் வந்து நடக்காது. அண்ட் 2 times ஃபாஸ்டர் அப்சர்ப்ஷன் வந்து இருக்குங்க. அண்ட் எல்லாத்துக்கும் மேல உங்களோட பட்ஜெட்குள்ள வந்துடும். ஸோ நான் ஆல்வேஸ் இந்த பெண்கள் சம்பந்தப்பட்ட விஷயத்துக்கே நான் வந்து ட்ரஸ்ட் பண்ணுறது பார்த்தீங்கன்னா எவர்டீன் பிராண்ட். ஓகே? நீங்களும் வந்து ட்ரை பண்ணி பாருங்க. அண்ட் உங்க பட்ஜெட்குள்ளேயே வந்துடும் அப்படிங்கிறதுனால நான் சொல்லிதான் நீங்க வந்து செய்யணும்னு இல்லை, நீங்க ஈஸியா நீங்க யாரு வேணாலும் இதை வாங்கி ட்ரை பண்ணலாம். ஏன்னா அந்த அளவுக்கு வந்து பட்ஜெட் ஃப்ரெண்ட்லி. அண்ட் எவர்டீன் வந்து பார்த்து பெண்களுக்காகவே இல்லை, நிறைய விஷயங்கள் அந்த பிராண்ட்ல வந்து இந்த மாதிரி நிறைய திங்ஸ் வந்து இருக்கு. நானே நம்மளோட சேனல்ல வந்து நிறைய வாட்டி நான் சொல்லியிருக்கேன். ஸோ நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல லிங்க் வந்து கொடுக்குறேன், உங்களுக்கு வேணும் அப்படின்னா நீங்க வந்து வாங்கிக்கலாம். அண்ட் இது பாத்தீங்கன்னா ஐ திங்க் 40 பேட்ஸ் வந்து இதுல இருக்கு. ட்ரை பண்ணுங்க. பீரியட்ஸ்ல நான் வாட் ஐ ஈட் இன் அ டே. ஓகேவா? ஸோ பிரேக்ஃபாஸ்ட்லேருந்து ஸ்டார்ட் பண்ணுவோம். பிரேக்ஃபாஸ்ட் பார்த்தீங்கன்னா நான் வந்து ரொம்ப லைட்டாக தான் வந்து சாப்பிட்டேன். ஓகேவா? கஞ்சி வந்து குடித்தேன். வெயில் ரொம்ப அதிகமாக இருக்கிறதுனால
ராகி கஞ்சி வந்து போட்டு நல்ல தண்ணியில வந்து வேக விட்டு இல்லை அது நல்ல பபிள்ஸ் வரணும், கொதிக்கணும். அதை நல்லா கொதிச்சதுக்கு அப்புறமா அதை நம்ம இறக்கி வச்சு அதுல மோர் விட்டு உப்பு போட்டு நான் வந்து குடிச்சேன். திஸ் வாஸ் மை ஹெல்த்தி பிரேக்ஃபாஸ்ட். உங்களுக்கு வேணும்னா இதில் தாளிச்சு பச்சை மிளகா, கருவேப்பிலை, அதுக்கப்புறமா வெங்காயம் வந்து போட்டோம் அப்படின்னா சூப்பராக இருக்கும். நீங்கள் இப்படி கூட பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு வந்து ட்ரை பண்ணி பாருங்க. இந்த வெயிலுக்கு வந்து ரொம்ப கரெக்டாக இருக்கும். மை ஆல் டைம் கம்ஃபர்ட் ஃபுட் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரசம் தான். ரச சாதத்துக்கு ஈடு எதுவுமே கிடையாது. உடம்பு சரியில்லை அப்படின்னாலும் நல்லாயிருக்கும். 2 டேபிள் ஸ்பூன் பருப்பு வந்து நினச்சிக்கிட்டேன். ஒரு லெமன் சைஸ் புளி. அதுக்கப்புறமா பொரியலில் பார்த்தீங்கன்னா என்கிட்ட 5 கேரட் தான் இருந்தது. எல்லாமே கொஞ்சம் கொஞ்சம் இருந்தது. கொஞ்சம் பட்டாணி, ஒரு கேப்சிகம். ஸோ இதெல்லாம் சேர்த்து போட்டு நம்ம வந்து பொரியல் பண்ணலாம் அப்படின்னு. அண்ட் கலர் தெரப்பி அப்படின்னு வந்து சொல்லுவாங்க பாருங்கள். நமக்கு மூட் ஸ்விங்ஸ் அதிகமாக இருக்கும்போது நிறைய கலர்ஸ் வந்து நம்ம பார்த்தோம் அப்படின்னா நல்ல மைண்ட் வந்து ரிலாக்ஸ்டாக வந்து ஃபீல் பண்ணுவீங்க. ஸோ அதனால நிறையா கலர்ஸ் ஆட் பண்ணி வெஜிடபிள்ஸ் எல்லாம் வந்து ஆட் பண்ணும்போது குக் பண்ணி சாப்பிடுறதே நமக்கு வந்து இந்த நல்ல ஒரு ரிலாக்ஸேஷன் வந்து கிடைக்கும். கொஞ்சோண்டு எண்ணெயில் கடுகு போட்டு உளுத்தம்பருப்பு, கடலைப்பருப்பு, 2 பச்சை மிளகா, ஒரு பெரிய வெங்காயம் சின்ன சின்னதாக கட் பண்ணது. அதுக்கப்புறமா நம்ம வந்து கொஞ்சம் சால்ட் வந்து தேவைக்கு ஏற்ற வந்து போட்டுட்டு அது நல்லா வதக்கி விடுவோம். வதங்கினதுக்கப்புறமா கருவேப்பிலை, கேரட், பட்டாணி இதெல்லாம் அதில் தண்ணி தெளித்து நம்ம மூடி வச்சு அதுக்கப்புறமா பாசிப்பருப்பு வந்து நம்ம நனைச்சி வச்சுருந்ததை வந்து நம்ம இதில் போட்டுட்டு கேப்சிகம் கடைசியாக வந்து சேர்த்துருங்க. ஏன்னா சீக்கிரமாக வெந்துடும். கொஞ்சோண்டு வந்து மூடி வச்சு ஒரு 2 மினிட்ஸ் மூடி வச்சுட்டு இறக்கி வச்சிடலாம். கலர்ஃபுல்லான ஹெல்த்தியான பொரியல் வந்து ரெடி ஆயிடுச்சு. இதை விட என்ன வேணும் பாருங்க. சாப்பிட்றதுக்கே வந்து பார்க்கறதுக்கே டேஸ்டா இருக்கு பாருங்க. அப்போ சாப்பிட்றதுக்கு சூப்பரா இருக்கும். பருப்பு ரசத்துக்கு புளி கரைசல், இதில் வந்து கொஞ்சம் மஞ்சள் பொடி வந்து போடுறேன், தேவைக்கு ஏற்ற உப்பு, இன்னும் கொஞ்சம் தண்ணி வந்து விட்டுக்கலாம். அதுக்கப்புறமா 4 பூண்டு வந்து தட்டி போடுறேன். அதோட கருவேப்பிலை வந்து கிள்ளி போட்டுருங்க. கொத்தமல்லி வந்து கொஞ்சம் போடுங்க. கொஞ்சம் வந்து கொதிக்கட்டும். புளி வந்து பச்சை வாசனை போகணும். அதோட நம்ம ஒரு பெரிய சைஸ் தக்காளி பழத்தையும் வந்து போட்டுடலாம். கொஞ்சம் புளிப்பாக இருந்தால் நல்லாயிருக்கும். பருப்பு ரசம் தக்காளி ரசம்லாம் நல்லாயிருக்கும். அண்ட் நான் வந்து சாம்பார் பொடி வந்து போடுறேன். ரசப்பொடி வேணாலும் உங்ககிட்ட இருக்குன்னா நீங்கள் வந்து போட்டுக்கோங்க. சரியா? இது வந்து கொஞ்சம் கொதிக்கட்டும். அதுக்கப்புறமா துவரம் பருப்பு வேக வச்சுருந்தோம் இல்லையா, அதை வந்து நம்ம வந்து பருப்பு தண்ணியை வந்து சேர்த்துடலாம். பருப்பு தண்ணி வந்து நுரைச்சி வரட்டும். அதுக்கப்புறமா நெய்யில் நான் வந்து கடுகு, மிளகு, ஜீரகம் தட்டி போட்டு தாளிச்சுட்டு நான் வந்து பருப்பு ரசத்தில் சேர்க்குறேன். அவ்வளோதான். எம்மியான தக்காளி ரசம் சொல்லலாம், பருப்பு ரசம் சொல்லலாம். ஓகேவா? ரெடி ஆயிடுச்சு. இதுக்கு மேலே வேற என்ன வேணும்? நமக்கு உடம்பு சரியில்லை அப்படின்னா இனிமேல் சாப்பிட வேண்டியதான். ஸோ எஸ், நான் சாப்பிட போறேங்க. நான் உட்காந்து தான் சாப்பிட போறேன். அதுக்கு முன்னாடி டேஸ்ட் பார்த்துட்டு உங்ககிட்ட எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புறேன். நல்லா இருந்தது, சூப்பரா இருந்தது. இந்த டயத்துல எனக்கு ரொம்பவே ஸ்வீட் வந்து வேணும். ஓகே, எங்க அம்மா வந்து நான் ஸ்கூல் படிக்கும் போது எனக்கு ஞாபகம் இருக்கு. அப்பெல்லாம் பெருசா ஒன்றும் கிடையாதுங்க. அப்போ சின்ன ஒரு சாக்லேட், ஒரு மிட்டாய் வாங்கி வச்சிருப்பாங்க. நான் ஒரு 9th 10th படிக்கும்போது நான் இந்த மாதிரி வந்து வரும்போது பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து அப்போது சாக்லேட் வந்து கொடுப்பாங்க. சரி, குழந்தை வந்து கொஞ்சம் பெட்டராக வந்து ஃபீல் பண்ணட்டும் அப்படின்னு வந்து கொடுப்பாங்க. ஐ ஸ்டில் ரிமெம்பர் தட். ஸோ நான் என்ன பண்ணேன், சாயை வந்து கூட்டிட்டு ட்ரிபிள் வாஃபிள் வந்து சாப்பிட்டோம். அதாவது ட்ரிபிள் லேயர், அதில் வந்து சாக்லேட்ஸ் வந்து இருக்குது. டார்க் சாக்லேட், அதுக்கப்புறமா நார்மல் சாக்லேட், அதுக்கப்புறம் ஒயிட் சாக்லேட். அது மெல்ட் பண்ணி இல்லை, ரொம்ப சாக்லேட்டியாக அந்த வாஃபிள் வந்து சூப்பராக இருந்தது.
வாக்கிங்லாம் வந்து போயிட்டு வந்துட்டு அதுக்கப்புறமா டின்னர் பார்த்தீங்கன்னா ரொம்ப சிம்பிள், இட்லி அண்ட் சட்னி வந்து பண்ணியிருந்தேன். பட் எனக்கு பார்த்தீங்கன்னா இட்லி மிளகா பொடி வந்து ரொம்ப பிடிக்கும். இட்லி மிளகா பொடி கொஞ்சம் கெட்டி தயிர், கெட்டி சட்னிக்கு பதிலாக கெட்டி தயிர் வச்சு நான் சாப்பிட்டேன். இதுதான் என்னோட டின்னர். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ரா பேம்பரிங் டைம் பாருங்க. ஏன்னா அந்த டயத்தில் வந்து ஸ்கின் வந்து கொஞ்சம் உங்களுக்கு வந்து ஆயிலியாக ஆகும். எனக்கு வந்து ஆயிலி ஆகும். ஐ டோன்ட் நோ அபவுட் அதர்ஸ், கொஞ்சம் ஆயிலியாக வந்து ஆகும். ஸோ அந்த டயத்தில் வந்து கொஞ்சம் ஃபேஸ் பேக்லாம் போட்டு இல்லை, நீங்கள் உங்களை எக்ஸ்ட்ரா பேம்பரிங் வந்து பண்ணுங்கள். யாராவது நம்மளை வந்து பண்ணுவாங்களா? கண்டிப்பாக கிடையாது. யாரும் ஒன்றும் செய்ய மாட்டாங்க. நமக்கு வேண்டியதை நம்ம தான் வாங்கி நம்மளை வந்து சந்தோஷப்படுத்தணும். ஓகேவா? வெளியில் போயிட்டு அதுக்கப்புறமா நீங்கள் வந்து ஹாப்பி கிளாண்ட் வந்து சுரக்கிற மாதிரியான வேலைகள் வந்து செஞ்சீங்கன்னு வச்சுக்கோங்க. லைக் யோகா எக்ஸசைஸ் ஆர் மெடிடேஷன், அந்த மாதிரி நம்மளே தான் இங்கே சந்தோஷப்படுத்திக்கணும். ஓகேவா? ஸோ மோட்டிவேட் யுவர் செல்ஃப். இல்லை இந்த மாதிரி ஆள் உங்களுக்கு இருக்கவே இருக்கேன் சப்போர்ட் பண்ணுறதுக்கும் மோட்டிவேட் செய்யறதுக்கும், இல்லையா? அதுக்கப்புறம் நீங்கள் வந்து பேம்பரிங்லாம் செஞ்சு முடிச்சுட்டு தென் வீக்கெண்ட் அப்படின்னா நீங்கள் வந்து நெட்ஃப்ளிக்ஸ் வந்து பார்க்கலாம். ஐ எம் டை ஹார்ட் ஃபேன் ஆஃப் நெட்ஃப்ளிக்ஸ். எனக்கு ரொம்ப பிடிக்கும். எய்தர் இல்லை நெட்ஃப்ளிக்ஸோ இல்லை வந்து அமேசான் பிரைம், வாட் எவர் இட் இஸ். இல்லை நீங்கள் ஏதாவது மூவி பார்க்குறீங்க அப்படின்னா உங்கள் குழந்தை, ஹஸ்பண்ட், இல்லை இஃப் யூ வாண்ட் டு வாட்ச் அலோன், இல்லை இவங்களெல்லாம் டிபெண்ட் கூட நீங்கள் பண்ண வேண்டாம். நீங்கள் வந்து மூவி பார்க்கறது உங்களுக்கு பிடிக்கும் என்ன மாதிரி நீங்கள் டைப் அப்படின்னா நான் வந்து இன்ஃபேக்ட் நான் சொல்லுவேன் என்னென்ன நீங்கள் பார்க்கலாம் அப்படின்னு கூட நான் சஜஷன் வந்து கொடுத்துருந்தேன். அப்படி உங்களுக்கு வந்து சஜஷன் வேணும் அப்படின்னு நினைக்கிறீங்க அப்படின்னா கமெண்ட்ஸில் வந்து சொல்லுங்கள். நான் என்னென்னலாம் பார்த்தேன் ரீசெண்டாக, எது நீங்கள் பார்க்கலாம் அப்படிங்கிறத நான் சொல்கிறேன். மேபி நீங்கள் என்னோட டேஸ்ட்டில் இருந்தீங்க அப்படின்னா டெஃபினட்டாக நீங்கள் வந்து என்ஜாய் பண்ணுவீங்க. ஸோ வீட்லேயே நீங்கள் ஸ்பெஷலாக ஃபீல் பண்ணலாம். நம்ம லைஃப்பை நம்ம தான் ஸ்பெஷலாக ஆக்கிக்கணும், இல்லையா? ஸோ இதெல்லாம் வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணலாம். சரியா? ஸோ ஐ ஹோப் இல்லை இந்த வீடியோ வந்து உங்களுக்கு ரொம்ப என்கரேஜிங்காக, மோட்டிவேட்டிங்காக, அதெல்லாம் விடுங்க, ஹாப்பியாக வந்து ஃபீல் பண்ண வச்சுருக்கோம் அப்படின்னு வந்து நினைக்கிறேன். அதோட வந்து இந்த வீடியோ வந்து நான் எண்ட் பண்ணுறேன். ஐ ஹோப் இல்லை இன்னும் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் கூடிய சீக்கிரத்தில் சந்திக்கிறேன். Until then, bye bye, take care, always be happy and be positive.